முறைகேடு ஊழல் பண்ணி 1020 கோடி 1020 கோடி. இதுக்கு முன்னே முதல் கடிதம் எவ்வளோ? அது ஒரு 888 கோடி 888 கோடி. ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா? திமுகவோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். வெறும் 1020 கோடி ரூபாய்க்கு ஒரு மோசடி செஞ்சு KN நேரு வந்து மாட்டிக்கிட்டது வந்து திமுக வட்டாரத்தில் வந்து என்னையா இவர் இன்னும் திராவிட கொள்கையை வந்து படிக்கலையா, திராவிட பயிற்சி இன்னும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே வந்து பாஜக அரசு மத்திய அரசு வந்து தேர்தலில் இருக்கும் நேரத்தில் வந்து அவருடைய நிறுவனங்கள் இடி இன்கம் டேக்ஸ் இதை வச்சு நம்ம வந்து அச்சுறுத்த பார்ப்பாங்க, மக்கள் எதுவும் அஞ்ச வேண்டாம், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துட்றாரு. திமுகனாலே முட்டு கொடுக்குறது தான். தொண்டர்கள் முதல் முதல்வர் வரைக்குமே வந்து எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே வந்து அது பாஜக வந்துடும் அப்படிங்கிற வகையில் ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுக்குமே முட்டு கொடுத்துருக்கிறாரு முதல்வர். இந்த ஒரு விஷயத்தை வந்து பெரிதும் வெளியே கொண்டு வர்றதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுதா அப்படின்னா, முதல் கடிதம் வந்தது, அந்த முதல் கடிதத்தை சேரில் வச்சு அது மேலே உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அமலாக்கத்துறை அவங்க சார்பில் அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட 258 பக்கம்னு நினைக்கிறேன். அதில் 300 வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட், சேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் என்னென்னா KN நேரு அமைச்சர் அவர்களே வந்து திருப்பதியில் போய் 45 லட்சம் காணிக்கையாக கொடுக்குறாரு. ஸோ திராவிட அரசியலில் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மக்களும் மனிதர்களும் நல்லா இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கூட கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அவரோட பர்சனலாகவே ஒரு உதவி பண்ணியிருக்கலாம். பர்சனலாக கூட உதவி பண்ண வேண்டாம், அவர் துறை செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சாலே அந்த மக்களுக்கு கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்னும் நம்முடைய அரசியல் விமர்சகத்தில் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நவீன். இடி கிட்ட இருந்து இப்போ இன்னொரு கடிதமும் வந்து தமிழக டிஜிபிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் அதுல வந்து டெண்டர்ல வந்து ஒரு 1020 கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருப்பதா வந்து ஒரு கடிதம் வந்து வெளியாகி இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எவ்வளவு முறைகேடு ஊழல் பண்ணி? 1020 கோடி. 1020 கோடி. இதுக்கு முன்னே முதல் கடிதம் எவ்வளவு? அது ஒரு 888 கோடி. 888 கோடி. ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? அவரோட திமுகவோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழலுக்கு பேர் போன அரசியல் கட்சி அப்படின்னா திமுகன்னு சொல்லுவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த திமுகவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட வரலாறே தெரியும். ஒரு குடும்பத்தை சார்ந்த அரசியலாகவே அங்கே போய்கிட்டு இருக்குது. அதில் நிறையா ஊழல், 2G ஊழல் மாதிரி ஏகப்பட்ட ஊழல்கள் வந்து மறைக்கப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? அது இன்னும் நிறையா ஊழல்கள் இருக்குது. அந்த ஊழல்கள் வெளியே தெரியாத அளவுக்கு சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து திமுக. அப்பேற்பட்ட கட்சியில் வந்து வெறும் 1020 கோடி ரூபாய்க்கு ஒரு மோசடி செஞ்சு KN நேரு வந்து மாட்டிக்கிட்டது வந்து திமுக வட்டாரத்தில் வந்து என்னையா இவர் இன்னும் திராவிட கொள்கையை வந்து படிக்கலையா, திராவிட பயிற்சி இன்னும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே முதல்ல வந்த கடிதத்துக்குமே வந்து டிஜிபி தரப்புல இருந்தோ இல்லை தமிழக அரசு தரப்புல இருந்தோ எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல. ஸோ ரெண்டாவது வந்து திரும்பவும் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. முதல்வரோ அமைச்சரோ இல்லை வந்து டிஜிபியோ எந்த பதிலுமே சொல்லாமல் இப்படி மௌனம் காப்பது எதற்கு? மௌனம் காப்பது, இதை பற்றி எதுவும் பேசிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது சர்ச்சையாகும்போது அதை வந்து இப்போ பரவலாக எந்த மீடியாக்களுமே இந்த ஒரு பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நிலை. புரியுதுங்களா? இப்படி ஒரு ஊழல் வந்திருக்கா அப்படிங்கிறது வந்து பரவலாக பேசப்படக்கூடிய விஷயமா இல்லை. அந்த விஷயத்தில் வந்து திமுக எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு கவனமாக செயல்படுவாங்க. எதையுமே நம்ம பேசி ஊதி பெருசாக்கக்கூடாது. அதேமாரி இப்படி ஒரு விஷயம் வரும்போது அதை ஊதி பெருசாக்குறதுக்கு எந்த ஒரு தொலைக்காட்சிகளும் மீடியாவும் பெருசாக பண்ணாத அளவுக்கான ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு விஷயங்களை நிர்வாக திறமையோடு பண்ணுவாங்க. ஊழல் பண்ணுறது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதைத்தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே வந்து பாஜக அரசு மத்திய அரசு வந்து தேர்தலில் இருக்கும் நேரத்தில் வந்து அவருடைய நிறுவனங்கள் இடி இன்கம் டேக்ஸ் இதை வச்சு நம்ம வந்து அச்சுறுத்த பார்ப்பாங்க, மக்கள் எதுவும் அஞ்ச வேண்டாம், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துட்றாரு. திமுகனாலே முட்டு கொடுக்குறது தான். தொண்டர்கள் முதல் முதல்வர் வரைக்குமே வந்து எந்த ஒரு குற்றம் நடந்தாலுமே வந்து அது பாஜக வந்துடும் அப்படிங்கிற வகையில் ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இதுக்குமே முட்டு கொடுத்துருக்கிறாரு முதல்வர். இந்த ஒரு விஷயத்தை வந்து பெரிதும் வெளியே கொண்டு வர்றதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுதா அப்படின்னா, முதல் கடிதம் வந்தது, அந்த முதல் கடிதத்தை சேரில் வச்சு அது மேலே உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அது எங்கே இருக்குன்னு கூட அவருக்கு தெரியலை போல். அதை பற்றின எந்த ஒரு விசாரணையும் எதுவுமே இல்லை. அந்த சைடு KN நேரு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மீதும் என் துறை மீதும் ஒரு களங்கம் விளைவிக்கும் வகையில் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவங்க சார்பில் அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட 258 பக்கம்னு நினைக்கிறேன். அதில் 300 வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட், சேட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் என்னென்னா, இந்த டெண்டர் விடுறது எல்லாமே அவங்களோட உற்றார் உறவினர், அவருக்கு அரசியல் ரீதியாக லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அவங்களோட சேட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே எடுத்து அதிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து அப்படி வந்து நிறையா விஷயங்களை வந்து ஆதாரத்தோடையுமே கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் இதை வந்து பெரிதாக எடுக்கலை, காவல்துறை பெரிதாக எடுக்கலை. அப்படிங்கும்போது வந்து உண்மையிலே இவங்க அரசியல் வந்து ஊழல் பண்ணால் 5 வருஷம் ஊழல் பண்ணுறோம், அடுத்த 5 வருஷத்துக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு தாங்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய ஒரு பணங்கள், தேர்தல் பணங்கள் இருக்குது அப்படிங்கிற சம்பாதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் திமுக அரசியல் ஆட்சி வந்து எப்போவுமே நடக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ஊழல் வந்து கடந்து போக வேண்டிய விஷயந்தான். மக்கள் மறந்து போவாங்க. திமுக மேலும் அடுத்த ஊழல் இன்னும் ஒரு 4 மாதத்தில் வந்து இன்னும் வேறு ஏதாவது விஷயங்களை வந்து திட்டங்களை கொண்டு வருவாங்க. முதலீட்டாளர் இருப்புன்னு சொல்லிட்டு 4 மாதத்துக்கு முடிய போகிற ஆட்சி முடிய போகும்போது எந்த ஒரு அரசாலும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அது இதுன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுவாங்களான்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் பெருசாக இருக்காது. இப்போ கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, அதை சைன் பண்ணுறதுக்குள்ளே ஆட்சி முடிச்சு போயிடும். பட் இவங்க ஒரு விளம்பரமும் ஊழல், அதுக்கு அந்த போர்வையின் கீழ் ஏதோ ஒரு துறையில் ஊழல் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாளாக வந்து இப்போவுமே போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய துறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், அதுக்கு வந்து எங்களுக்கு நிதி இல்லை அப்படின்ற இதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதையும் அதையும் வந்து நம்ம பொருத்தி பார்க்கும்போது இது எப்படி செய்யுது? தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறத வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதை வந்து முதல்வர் வந்து அதை அழகுபடுத்தி தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு பேர் வச்சுருப்பார். வரணும், காலனி வரணும், இந்த மாதிரி அரசியல்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறத வந்து கடவுளாக போற்றக்கூடிய அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்று விளம்பர வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க. பட் அந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ வரைக்குமே நடு ரோட்டில் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வாழ்வாதாரம் இழந்ததை பற்றி, ஆனால் இன்னமும் அவங்க வந்து ரொம்ப இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொந்தளிப்பாங்க. பட் ரொம்ப மோசமாக அவங்க வந்து அவங்களோட அவுட் சோர்சிங், மேன்பவர் அவுட் சோர்சிங், அதோட வேலை பணியமற்றுதல் வந்து அதையுமே ரொம்ப வந்து மாற்றிருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க ஏற்கனவே ரொம்ப பாவமான ஒரு கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய அவங்க பொருளாதார ரீதியில், ஜாதியை பற்றி நம்ம பேசவே வேண்டாம், பொருளாதார ரீதியில் இன்னுமே அவங்க பின்தங்கி இருக்க போய் தான் அந்த வேலை பார்க்குறாங்க. பட் அவங்க விஷயத்தில் கை வைக்கிறாரு அவங்களோட அமைச்சர். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பேசக்கூடிய விஷயம். அந்த KN நேரு அமைச்சர் அவர்களே வந்து திருப்பதியில் போய் 44-45 லட்சமோ வந்து காணிக்கையாக கொடுக்குறாரு. ஸோ திராவிட அரசியலில் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மக்களும் மனிதர்களும் நல்லா இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கூட கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அவரோட பர்சனலாகவே ஒரு உதவி பண்ணியிருக்கலாம், பர்சனலாக கூட உதவி பண்ண வேண்டாம். அவர் துறை செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சாலே அந்த மக்களுக்கு கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. பட் அவங்க துறையில் அவர்களை கூட வந்து மதிக்காத வகையில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற உதவி செய்ய வேண்டாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய அரசு சார்பில் செய்ய வேண்டிய எதுவுமே செய்யாமல் அதில் ஒரு ஊழல் செய்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான ஊழல் அப்படின்னு தான் நம்ம. இந்த ஒரு கடிதம் குறித்து அண்ணாமலை விமர்சனம் செஞ்சிருந்தார், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சிருந்தார், தாவேக்கானுடைய அருண்ராஜ் விமர்சனம் செஞ்சார். பட் ஆனால் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையுமே இதை பற்றி விவாதிக்கப்படல, இதை பற்றி பெருசாக பேசலை. கண்டிப்பாக நம்ம இப்போ அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி வந்து பேசும்போது வந்து அது பரவலாக வந்து பேசப்படும், எல்லா செய்தி நிறுவனங்களுமே பேசப்படும். ஆனால் அவங்க அந்த KN நேரு விஷயத்தில் பேசப்பட்டதை வந்து ஒரு செய்தியாக ஒரு சின்ன ஒரு புகைப்படத்தில் சின்ன கேப்ஷனோட 2வது கடிதம் வந்திருக்கு, 1020 ரூபா இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த நியூஸை வந்து கன்வே பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன அப்படிங்கிறது திமுக அரசோட ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு கட்டுக்கோப்பான இதை வந்து பெரிதாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க. அதனால் இது மக்கள்கிட்ட போய் சேரணும். பட் தமிழகத்தில் அப்படி ஒரு சூழல் வந்து இந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இறுதியாக வந்து இப்போ இந்த கடிதம் வந்திருக்கு, அவங்க ரிப்ளை பண்ணலை, இதுக்கடுத்து ED எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? கடிதம் வந்திருக்கு, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு FIR அப்படிங்கிறத வந்து ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அரசு நிறுவனம் வந்து FIR பதிவு செஞ்சால் மட்டும்தான்
கூடுதலாக இன்னும் அதை வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரிக்க முடியும். அதனால வந்து அவங்க மீண்டும் மீண்டும் கடிதம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழக டிஜிபிக்கு, பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. பட் மேலும் அதை அப்படியே செய்யும்போது அடுத்த சட்டங்களில் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை அமலாக்கத்துறை வந்து எடுத்து போவாங்க. அதுக்குள்ளே இந்த அரசியல் இதுகளுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து திமுக அரசு நிறையாவே பண்ணோம். திமுக அரசோட ஊழல்கள் எல்லாமே பரவலாக வெளிவராத அளவுக்கு வந்து இவங்களோட பண வேலைகள் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது எந்த ஒரு துறையில் எப்படி இருந்தாலுமே வந்து பணத்தை கொடுத்து அவங்களோட அந்த ஊழலை வந்து ஆட்சி மாறுறதுக்குள்ளே முடிக்க பார்ப்பாங்க. செந்தில் பாலாஜிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிதும் பேசப்பட்ட ஒரு விஷயமாகி மக்கள் வந்து ரொம்பவே அந்த விஷயத்தை ரொம்ப தெரியும் அளவுக்கு போனதுனால வேண்டி தான் அதை வந்து அடுத்தவங்க திமுக அதோட இதை வந்து மெதுவாக ஹேண்டில் பண்ணி, ஆனால் இருந்தாலுமே அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. திரும்பியுமே அவருக்கான பதவிகள் எல்லாமே வந்து அவர் பதவி எப்படி அவர் இல்லைனாலும் அவர் ராஜா மாதிரி தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ அப்போது திமுக வந்து இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிதுபடுத்த மாட்டாங்க. அந்த விஷயம் பெரிதுபடுத்தப்பட்டாலும் அதை எப்படி கையாளணும், இந்த ஊழல் பிரச்சனைகளை எப்படி கையாளணுங்கிறது அதிமுகவோட இவங்க ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. அதிமுகவில் தெரியும், ஜெயலலிதா அவர்களே வந்து ஊழல் வழக்கில் போயிட்டு வந்து இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க அந்த விஷயத்தில் வந்து இன்னும் அவங்களால நிறைய அந்த வழக்கை தொடர்ந்து போகிறதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயனால வேண்டி தான் அதை அவங்களால நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக நிரூபித்து அதை வந்து மாற்று கருத்து வேறு மாதிரியான கருத்துக்களை கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவங்க வந்து அந்த அளவுக்கு கூட போகாத அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியலிருந்து நிச்சயம் மக்கள் மீண்டு வர வேண்டும். ஏன்னா இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைங்கிறது வந்து குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, அப்புறம் ஏரி நீர், அப்புறம் இன்னும் போக்குவரத்து, நகராட்சி வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு பொதுமக்களோட அடிப்படை வளர்ச்சிகளை எடுத்து இருக்கக்கூடிய ஒரு துறையில் இப்படி நடக்கும்போது இன்னும் முக்கியமான துறைகள்லாம் எப்படி நடக்கு அப்படிங்கிறது ஒரு அச்சத்தை கொடுக்குது. நிச்சயம் அந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக அகற்றப்பட்டு 2026 புது ஆட்சி அதிமுக தான் சாய்ஸு. கண்டிப்பாக அவங்கள கொடுத்து அவங்கள இந்த ஊழல்கள் எல்லாமே அந்த அரசு வெளிக்கொண்டு வந்தால் அடுத்து வர எலெக்ஷனுக்கு வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஊழல் செய்கிறதுக்கு இந்த அளவு துணிச்சலான 1020 கோடி அப்படிங்கிற அடுத்தடுத்து இன்னும் நிறையா வரலாம். 888 கோடி, 1020 கோடி மாதிரி இன்னும் பல கோடிகள் வெளிவரலாம். அதெல்லாம் கண்டுபிடிச்சி அடுத்த ஆட்சி நிச்சயமாக ஒரு தண்டனை கொடுத்து தமிழகத்தில் இந்த மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி சார்.